அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கிறார். அவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். மகா கூட்டணி அமைப்பேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தனியாகத்தான் ஆட்சி அமைப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அவருக்கு நாம் எந்த ஆதரவு தர வேண்டும்? அவர் தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை தனித்துத்தான் அமைக்கும். கூட்டணி தேர்தலுக்கு உண்டு, ஆனால் ஆட்சியில் பங்கேற்பதற்காக அவர்கள் சொல்வதெல்லாம் அவர்களுடைய விருப்பங்களை தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக ஆட்சி அமைப்பதான் விரும்புவார்கள். அதுதான் நடக்கும். எல்லோருக்கும் தெரியும், ஒரு 2-3 மாதமா ஒரு மிகப்பெரிய சலசலப்பு. இந்த கூட்டணி என்ன ஆக போகுது, இது எந்த திசையில போக போகுது, நிறைய பேர் குளிர்காய நினைச்சாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் இன்னும் ஓரொரு மணித்துளிகள் ஒரு அறிவிப்பு வரும். எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது. இது வலிமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை ஆப்சென்ட். நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில் அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்க வரணுமோ போனா தானே வர முடியும். வணக்கம். கேள்வி கிளம்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. கடந்த சில மாதங்களாகவே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ந்து பரவிக்கிட்டே இருந்துச்சு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. சில பேரோட அந்த கனவு, வயிற்றெரிச்சல் அதெல்லாம் நடக்காது, அதற்கான வாய்ப்பே இல்லை, கூட்டணியில் சிறு விரிசல் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத செல்வ பெருந்தகை உறுதியாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினும் கூட இது தொடர்பாக செல்வ பெருந்தகையை மேடையில் வச்சுக்கிட்டே பேசும்போது இது இரும்பு கோட்டை, இதில் விரிசலுக்கான வாய்ப்பே இல்லை, எந்த சூழல்லையும் காங்கிரஸ் திமுக கூட தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணிருக்காரு. விஜய் கூட போயிடும் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு வாதமும் கூட கடந்த சில மாதங்களாகவே இருந்துச்சு. அதாவது விஜய் தரப்பும் அந்த விஷயத்தை மறுத்துருச்சு, காங்கிரஸ் தரப்பும் அதை மறுத்துருச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகவில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத பாஜக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்த சூழலில் அதிமுகவுடைய எம்பியான தம்பிதுரை ஒரு விஷயத்தை இன்னைக்கு தெளிவாக பேசியிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை, அதை மக்களும் ஏற்க மாட்டாங்க, எடப்பாடி தலைமையில் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிமுக அப்படிங்கிறது தம்பிதுரையோட பேச்சாக இருக்குது. இந்த சூழலில் பல கேள்விகள், எதை நோக்கி நம்ம தேர்தல் களம் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது, என்ன ஆக போகுது அடுத்தடுத்து அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மூத்த பத்திரிகையாளர் CS கோட்டீஸ்வரன், அதே போல் ஜீவசகாப்தன், காங்கிரஸ் கட்சியிலிருந்து கோபண்ணா, திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் தமிழ்கா அமுதரசன், இவரோட வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையை கொஞ்சம் வேகமாக கேட்டுறேன். கோட்டீஸ்வரன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி சார் இதை பார்க்கறது? இந்த பக்கம் கூட்டணியில் விரிசல் இல்லை அப்படின்னு சொல்லி உதயநிதியும் சொல்கிறாரு, செல்வ பெருந்தகையும் சொல்கிறாரு. ஆனால் இதே பேச்சு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்ல இந்த இருதுருவ அரசியலை பற்றி தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எப்படின்னா, இந்த வேட்பாளர் பட்டியல் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அது திருப்பி மறுபடியும் திமுக வர்சஸ் அதிமுக ஆகிடும். அது திமுக வர்சஸ் அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, வேறு எதனா ஆசை இருந்தால் அப்படியே போயிருங்க, எங்ககிட்ட வர்றதுன்னா நாங்கள் தலைமை, எங்களோட முதலமைச்சர் வேட்பாளர், எங்களுக்கு கேபினெட்டு, அந்த இடத்துல தான் 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து இந்த பேச்சு வருதுன்னா, அதாவது தம்பிதுரை அவர்கள் என்ன சொல்கிறாரு, கூட்டணி அதுதான் இருந்தாலும் கூட்டாட்சியை மக்கள் இங்கே நிராகரிப்பாங்கன்றாங்க. அது எங்கேருந்து வருது அப்படின்னா, அதிமுகவுக்கு பூத் லெவலில் ஆள் இருக்காங்க, நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் ஓட்டு வங்கி சிதைஞ்சாலும் இல்லை நிறைய தேர்தல் தோற்று இருந்தாலும் அந்த இடத்த நாங்கள் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத மற்ற சிறிய கட்சியில் கூட்டணி இருப்பாங்க இல்லையா, அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் தம்பிதுரை சொல்கிறார். தம்பிதுரை சொல்கிறதோட நோக்கம் என்னென்னா, ஒரு சபாநாயகராக இருந்த ஒரு பாராளுமன்றத்தில், அப்போ ஸ்பீக்கராக இருந்த ஒரு டெப்டி ஸ்பீக்கராக இருந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை போன்றவர்களுக்கோ இல்லை மற்ற பாஜகவினருக்கோ அது ஒரு செய்தி,
கூட வாங்க, சீட்டு தரோம், வாங்க பிரச்சாரம் பண்ணுங்க, கூட வேணால் நின்று ஜெயிச்சுட்டு அதோட அப்படியே பஸ் ஏறி கிளம்பிடணும். வேறு வந்து கூட்டணி பங்கு, ஆட்சியில் பங்கு, அமைச்சரவை கொடுங்கலாம் கேட்கக்கூடாதுன்னு சீல் போட்டு முடிக்கிறார். அதுக்கப்புறம் ஐயா உதயநிதி அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு கலைஞர்கிட்ட இருக்கிற அந்த கிண்டல் வந்து நான் பார்க்குறேன். அது உண்மையிலே ரசித்தேன். அது தலைப்பு, ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாரனாக பார்க்கும்போது தலைப்பு செய்தி வேறு நமக்கு கொடுக்குறாரு, ஹெட்லைனும் கொடுத்து அதில் ஒரு கிண்டலும் கொடுத்துருக்கிறாரு. உதயநிதி அப்செட்டு, செல்வ பெருந்தகை ஆப்சண்ட்டு. அப்போ அதில் வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்ச நாள் உண்மையிலே செல்வ பெருந்தகை ஆப்சண்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்ற சொல்லாமல் சொல்லி கோடிட்டு காட்டுறாரு. என்னன்னா, விஜய் அவர்களோட காங்கிரஸ் கூட்டணியா இல்லை காங்கிரஸ் தலைமை வந்து விஜய்கிட்ட பேசினாங்களா அப்படின்னு ஒரு சில சர்ச்சையோ உண்மையோ உண்மைக்கு மாறான செய்தியோ கசியப்படுறதோ இல்லை ஏதோ ஒன்று வரும்பொழுது அப்போவே அன்னைக்கே வந்து அவர் இறங்கி அதை நின்று இருந்து அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது, அப்படி ஒன்று நடக்கலை. ராகுல் காந்தி பேசியிருந்தாலும் நலன் விசாரிக்கிறதுக்கோ அவங்க தாவேக்கால இழப்பு இருக்குது, அதனால் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது பேசினார், அதோடு அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ஆணி அடித்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து கான்ஃபிடெண்ட்டாக இந்த கிண்டல் பண்ணியிருக்க மாட்டார். இது வந்து ஒரு நையாண்டி. அதாவது என்னென்னா, எங்கள் கூட தான் இருக்கீங்க, ஆனால் இருந்துக்கங்க, இதில் வந்து பிளவெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அதுவும் எங்கேருந்து வருதுன்னா, இந்த திமுகன்ற அந்த கட்சி தொடர் வெற்றி, அந்த கூட்டணியில் வந்து எந்தவித விரிசலும் இருக்காது. அப்படி ஒரு வேளை விரிசல் வந்ததுனாலும் நீங்கள் அதுக்கு வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் பூத் லெவலில் ஆசிரியர் கட்சிக்காரர்கள் இருக்காங்கன்னு அந்த கான்ஃபிடென்ஸ்லேருந்து வருது. அப்போது புதுசாக கட்சிகள் வரலாம், புதுசாக மேடை போடலாம், புதுசாக பேசலாம். ஆனால் தமிழ்நாடுன்னு வரும்போது இங்கே திமுக வர்சஸ் அதிமுக, இல்லை அதிமுக வர்சஸ் திமுக அப்படின்றதுல ரெண்டு பெரிய கட்சிகளும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நவம்பர் 2 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள், முதலமைச்சர் வேட்பாளரோ இப்போ அங்கே உதயநிதி அவர்களை பொறுத்தவரையிலும் துணை முதல்வர், அந்த கட்சிக்கு முக்கிய பிரமுகர். இவரை பொறுத்தவரையிலும் சபாநாயகர் முன்னாள் தம்பிதுரை அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், லோக்சபா டெப்டி ஸ்பீக்கரெல்லாம் இருந்தவர். 2 பேரும் ஒரு செய்தி, கிட்டத்தட்ட இவங்களோட அந்த சமிக்கை என்ன, அறிக்கை என்ன, கருத்து என்னன்னா, நாங்கள் பெரிய கட்சி, எங்கள் கூட எங்கள் பஸ்ஸில் வந்தால் சீட்டு தரோம், ஸ்டேரிங்கில் இடம் வேணும், அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் சீட்டு கேட்கக்கூடாது அப்படின்ற இடத்த மற்ற சிறிய கட்சிகளுக்கு காட்டுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வெளியிலலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, வரலாமா வேணாமா, போனால் சீட்டு கிடைக்குமா, அப்படி போகுமா இப்படிமா, அவங்களுக்குமே வந்து இதுக்கு நடுவில் கொஞ்ச நாள் அதிமுக சைடில் மிஸ்ஸிங்காக இருந்தது. ஏன்னா அதற்கு காரணமும் விஜய். அதே மாதிரி காங்கிரஸ் சைடுலேயும் ஒரு சில இந்த இன்னைக்கு இந்த நயாண்டி பண்ணியிருக்காருல உதயநிதி அவர்கள், அதற்கு காரணமும் விஜய். அப்போ விஜய் அவர்கள் வந்து நான் இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டாமல் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்லிட்டு ஒரு 40 நாள் விடுமுறையெல்லாம் வச்சுருந்தார். இப்போ நீங்கள் சேலத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி, திராவிட கட்சிகள் வந்து அவங்களோட ரோலை பொசிஷனை வந்து 1-2 பொசிஷனை கன்சால்டேட் பண்ணி அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓப்பண்ணா சட்டை கேட்டுருவோம். இது வந்து ஒரு நையாண்டி பண்ணிருக்காரு, ஒரு சின்ன நையாண்டி நக்கல் உதயநிதி பண்ணிருக்காரு, காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா அதை? இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 2 நலன்கள் முக்கியம். ஒன்று தமிழ்நாடு நலன், தேசிய நலன். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி. முதல்ல 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்களும் இணைந்தோம். அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஒன்றியத்தில் ஒரு நிலையான ஆட்சி, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி, தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்த ஒரு ஆட்சி அந்த 10 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் அந்த 2014 ஒரு தேர்தலை தவிர 2004, 2009 2014 தவிர அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொடர்ந்து கூட்டணியில் இருக்கோம் 2024 வரைக்கும். ஆக தொடர்ந்து 2019 நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை மக்களவைத் தேர்தலில் பெற்றோம். அப்போ வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒன்றியத்தில் இந்தியாவின் பிரதமராக ராகுல் காந்தி வரணும்னு பொதுக்கூட்ட மேடையில் பிரகடனம் செய்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி அந்த பேச்சு இடையில வந்ததுக்கான காரணம், இந்த கூட்டணி வந்து ஒரு கொள்கை சார்ந்த மதசார்பற்ற கூட்டணி, இந்தியா கூட்டணி, இந்தியாவின் நலன் சார்ந்த ஒரு கூட்டணி. ஆக 2 விதமான நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. தலைவர் ராகுல் காந்திக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல புரிதல் இருக்குது. அந்த காம்பினேஷனை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். அதனால் இதில் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒருமித்த குரலில் பேசாமல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் இந்த கூட்டணி குறித்து பல சந்தேகங்களை உருவாக்குகிற வகையில் சில கருத்துக்களை கூறுகிற போது
அது பலவிதமான அபிப்பிராயங்களுக்கு வருகிறதே தவிர தேசிய அளவில் அகில இந்திய அளவில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இதில் எந்த விதமான விரிசல் ஏற்படுவதற்கும் எந்த காரணம் இல்லை. இதில் சில ஊடகங்கள் உள்நோக்கத்தோடு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் சின்ன சின்ன விஷயங்களை ஊதி பெரிதாக்குவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்படித்தானே தவிர நீங்கள் நேற்று செல்வ பெருந்தகை பேசும்போது கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது இதில் சிலர் இந்த கூட்டணியை உடைச்சி அதை குளிர்காய நினைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். யாராவது பேசுவாங்க, ஏதாவது அறிக்கை வரும்னு எதிர்பார்த்தா ஏதாவது வந்துச்சா? இல்லை, எனக்கு வந்த மாதிரி தெரியல. எந்த அறிக்கையும் அவசியம் இல்லை. இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. நான் காங்கிரஸ் கட்சியில் முழு நேரமாக நான் செயலாற்றிக் கொண்டு வர்றேன். அந்த ஊடகத்தில் நான் பொறுப்பேற்றிருக்கேன். எனக்கு அங்கே என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். காங்கிரஸ் தலைமையுடைய மனநிலை அவர் எந்த அடிப்படையில் சொன்னார் என்று தெரியல. பட் அதுக்குரிய எந்த அறிவிப்பும் வந்ததாக தெரியல. அதை பற்றியெல்லாம் நீங்கள் இது எந்த விதமான சலனமும் இதில் கிடையாதுங்க. தெளிவாக இருக்குது இந்த கூட்டணி. ஏன்னா இது ஒரு வெற்றி கூட்டணி. நாங்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றுக்கிட்டு வரோம். இன்னைக்கு இந்தியா கூட்டணி 2020 அடுத்தடுத்து பேசுவோம். கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. குழப்பம் நினைச்சாலும் நடக்காது. ரைட். யாரு ஜீவா குழப்பம் நினைக்கிறாங்க? எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுது. குழப்பம் நினைக்கிறது அப்ப யாரு? இல்லை, வலதுசாரிகள் தான் அப்படி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள சீட்டு பிரச்சனையிலேருந்து எதுவுமே இந்த கணமறையும் எதுவுமே இல்லை. வலதுசாரிகளும் எப்படியாவது காங்கிரஸை உடைச்சு விஜய்கிட்ட கொண்டு போயிடணும், எடப்பாடியும் காங்கிரஸும் சேர்ந்துடணும், விடுதலை சிறுத்தைகளும் விஜயும் சேர்ந்துடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வலதுசாரிகள். அவங்க எல்லாரும் திமுகவுக்கும் எதிர்ப்பானவங்க, காங்கிரஸுக்கும் எதிர்ப்பானவங்க. அவங்க தான் திமுக கூட்டணியிலேருந்து விசிகா வரப்போகுது, திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வரப்போகுதுன்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அனைவருமே வலதுசாரிகள், வலதுசாரி ஆதரவு ஊடகங்கள் மட்டும்தான். இல்லை, கோபண்ணா குறிப்பிட்டது போல காங்கிரஸுக்குள்ள இருக்கிற சிலரே கூட காங்கிரஸையும் திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மைதான், அது சில பேர் பண்ணாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தையா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், அவங்க திமுக தலைமையோடு சேர்ந்து இப்போ எஸ்ஐஆர் எப்படி நம்ம எதிர்க்கிறது அப்படிங்கிறதுல ராகுல் காந்திக்கு இணையாக திமுக இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஓட்சோரி குறித்து ராகுல் காந்தி பேசினதை இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக பேசினாங்க. அப்போ இந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கும் திமுக தலைமைக்கு இடையில கொள்கை ரீதியான ஒரு பந்தம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. ஒரே இது இலக்கு இந்துத்துவா மதவாதத்தை எதிர்க்கணுங்கிறதுல ராகுல் காந்தியும் இதாக இருக்கிறாரு, ஸ்டாலின் அவர்களும் உணர்வாக இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு கொள்கை ரீதியான உறவு. அவ்வளவு பிணைப்பாக இருக்கும்போது கீழ்மட்டத்தில் அவ்வப்போது நாங்கள் இந்த முறை 50 சீட்டு கேட்க போகிறோம், இந்த முறை அதிகாரத்தில் பங்கு கேட்க போகிறோம், இப்படியெல்லாம் பேசுவது என்பது அது ஒரு பொருட்படுத்தக்க ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் வலதுசாரிகள் அவ்வளோதான், இனிமேல் காங்கிரஸ் இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையாதுன்னு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்து திமுக ஏமாந்து போகுதுங்க. அடுத்த கட்டத்தில் காங்கிரஸில் யாருங்க இருக்கா, தலைவர்கள் மட்டும் தானே இருக்கிறாங்க, தொண்டர்களே கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு பாரம்பரியமான கட்சி, எத்தனை காலத்துக்கு தான் திமுக கிட்ட தன்னை அடகு வச்சுக்கிட்டு இருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு கட்சி, பாருங்க 6 சீட்டுக்கு மேலே அவங்கள அவமானப்படுத்திட்டே இருப்பாங்கன்னு. இனி வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சால் விடுதலை சிறுத்தைகள் அவ்வளோ ஓட்டெல்லாம் இல்லையே, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டாக இருக்குது. ஸோ இது இவங்க மாறி மாறி பேசக்கூடிய விஷயம் தானே ஒழிய இது உண்மை இல்லை. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளிலிருந்து நாங்கள் பிரிய போகிறோம், அதிக சீட்டு கேட்க போகிறோம்னு இப்போ யாருமே கேட்கல, காங்கிரஸ்லேருந்து யாருமே கேட்கல. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு 3-4 மாதமாக அவ்வளோதான் அதிக சீட்டு கேட்குறாங்க, ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் எப்போவுமே வரவே வராது. அது இல்லைன்றாரு. ஆமாம், இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறதே ஒரு காமெடியான விஷயங்க. அது தமிழ்நாட்டுங்கிறங்க இந்தியாவை பொறுத்தவரையும் கூட்டணி ஆட்சி தான் இருக்கணும், மத்திய அரசை பொறுத்தவரையும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆட்சி இந்தியாவில் இருக்கவே கூடாது. அது இடதுசாரிகள் மற்ற மாநில கட்சிகளின் பிடியில் தான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும், அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும். மாநிலங்களை பொறுத்தவரையும் ஒரு மொழி ஒரு தேசிய இனத்தின் அடிப்படையில் அமைந்த மாநிலத்தை பொறுத்தவரையும் கூட்டணி ஆட்சி வரவே கூடாது, அது ஆபத்து. அதனால கூட்டணி ஆட்சி வந்த மாநிலம் எல்லாமே செல்வ பெருந்தகை சொல்றாரு இல்லையா, இதை இந்த கூட்டணியை உடைச்சு குளிர்காய நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது யாரை மைண்ட் பண்ணி சொல்றாரு நம்ம எடுத்துக்கலாம். எதிரிகள் தான் இந்த இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருக்கிறவங்க வலதுசாரிகள், அதிமுகவையா அதிமுகவை அந்த முயற்சி பண்ணும்ல, அவங்களும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பார்க்கலாம். அவங்க முதல்ல இன்னைக்கு தம்பிதுரை இப்படி சொல்லியிருக்காரு, இவங்க தான் அதிகாரத்தில் பங்கு, கூட்டணியில் ஆட்சி, அமைச்சர்கள் பங்குலாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதிமுக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஜய் கட்சியினர் அவங்க இடதுசாரிகள் காங்கிரஸ்லாம் எங்கள் பக்கம் வந்தால் டெப்டி சிஎம் தர, திருமாவளவன் சொன்னார், நீ யாரியா எனக்கு டெப்டி சிஎம் தர்றதுக்கு,
இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருக்கிற எனக்கு துணை முதலமைச்சர் நீ தருவியா ஒரு நடிகர்னு திருமாவளவன் கேட்டார், வேற யாரும் கேட்கல. அப்படிலாம் கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க அடங்கினாங்க. ஸோ கட்சியில் தனக்கு எவ்வளோ வாக்கு விழுக்காடு இருக்குன்னே தெரியாத ஒரு கட்சி நேற்று தொடங்கின நடிகர் வந்துட்டு திருமாவளவனுக்கு நான் அங்கீகாரம் தரேன், வேணா டெப்டி சிஎம் இருந்தேன், வர்றவங்களுக்குலாம் அதிகாரத்தில் பங்குங்கிறப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் கேட்டாங்க. அதெல்லாம் ஆசை காட்டி கூப்பிடுறியா, எங்களை அவமானப்படுத்துறியான்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்டாங்க. ஸோ இது எல்லாமே திமுக கூட்டணியை நோக்கி விஜய் எறிகிற கல், அதிமுக எறிகிற கல், அப்புறம் பாஜக வெளிப்படையாக பாஜகவை இல்லாமல் அந்த வலதுசாரிகளாக இருக்கிறாங்களே அவங்க எறிகிற கல் போட்டு பார்க்கறது. கேட்டுருவோம் மணிகண்டன் கேட்டுருவோம். மணிகண்டன் பார்வை கேட்டது. மணிகண்டன், இது அத்தனையுமே அதிமுக பாஜக திமுக கூட்டணியை நோக்கி எரியக்கூடிய கல் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ஜீவா முன்வைக்கிறாரு. இந்த பக்கம் தம்பிதுரையும் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்றாரு. இதை எப்படி பார்க்குது அதிமுக? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இவங்க மேடம் ஜெயலலிதா ஆட்சியில் சொல்லுவாங்க, மந்திரிமாருங்கெல்லாம் காலையில் எந்திரிச்சு நியூஸ் பேப்பரை பார்த்து தான் நாம் மந்திரியா இல்லை எந்திரியா அப்படின்னு பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு வந்து காலகாலமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல்ல இன்னைக்கு இவ்வளோ வீர டயலாக்லாம் நேற்று பேசினார் செல்வ பெருந்தகை. அவர் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி டிஎன்சிசி பிரசிடெண்டாக இருக்கிறாரா இல்லையான்னு 5:30 மணிக்கே காலையில் வர்ற தினகரன் பேப்பரை டெய்லி முதல்ல பார்க்க சொல்லுங்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் தினகரனில் கட்டம் கட்டி செய்தி வெளியாகும். அதே மாதிரி ராஜா, காங்கிரஸ் ஆப்சண்டா பிரசண்டா அப்ஸ்கேண்டா இப்படி உதயநிதி மாதிரி கொஞ்சம் எனக்கும் வருதுங்களா இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பொங்கலுக்கு அப்புறம்தான் திமுக கூட்டணியில் தீபாவளி பட்டாசு வெடிக்கும். அதனால அதுக்கெல்லாம் இன்னும் கால நேரம் அதெல்லாம் இருக்குதுங்க. அவரு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவர் விருப்பத்தை வெளிப்படுத்திருக்கிறார். எந்த விதத்திலையாவது போயிடுமா வெளியே அப்படின்னு வெளிப்படுத்திருக்கிறாருன்னா நான் நினைக்கிறேன். அதுல பாருங்க, தமிழகத்தில் மட்டும் தனியா ஆட்சி நடக்கணும், ஆனா மத்தியில் என்ன கூட்டாட்சி? கூட்டாட்சியில விபி சிங், தேவகவுடா, குஜராத் கூட்டணி ஆட்சி இந்த நாடு நாசமா போச்சு. இதுக்கு வாங்க இப்ப நம்ம பேசுறது டாபிக் உள்ள வாங்க. சார் நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல. ஜீவசகாப்தர் உங்க விசுவாசத்தை நீங்க உங்க டேர்ன்ல பேசுங்க. மத்தியில் கூட்டாட்சியா நாசமா போலியா? கூட்டாட்சி நடத்தின விபி சிங், தேவகவுடா, குஜராத், மன்மோகன் சிங் 1, மன்மோகன் சிங் 2. கூட்டாட்சிங்கிறது வேற, கூட்டணி ஆட்சிங்கிறது வேற. அதுக்குள்ள வேண்டாம் வாங்க. கூட்டணி ஆட்சி வேற, கூட்டாட்சி வேற. நீங்க சொல்ற கருத்தெல்லாம் மறுக்கல, நீங்க பேசுங்க. கூட்டணி ஆட்சிக்கே வர சார். இங்க எப்படி தனி கட்சி ஆட்சி வேணுமோ மத்தியிலையும் அதே மாதிரி தனி கட்சி ஆட்சி இருந்தா தான் இந்த நாடு உருப்படும். அதுக்கு சாட்சி 2014 இருந்து நடந்துட்டு இருக்கிற இன்னைக்கு மோடியோட கவர்மெண்ட். அவங்க மாதிரி தனி மெஜாரிட்டி வந்து கூட்டணியில சேர்த்துக்கலாம், மற்ற கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத அளவுக்கு. இது ஒண்ணுங்க. அதே மாதிரி மரியாதைக்குரிய திரு தம்பிதுரை அவர்கள் இன்னைக்கு சொன்ன செய்தி வந்து இந்த அண்ணாமலை ஆனமலை அவங்களுக்குலாம் சொன்ன பதில் இல்லை. பிஜேபி கிட்ட ஃப்ரம் தி டே ஒன் வெரி கிளியரா சொல்லியாச்சு, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாதுங்கிறது சொல்லியாச்சு. ரெண்டாவது, பீகார் முடிவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திரு மோடி அவர்கள் டெல்லிக்கே ராஜாவா இருந்தாலும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இங்க வாக்குகளை பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு ரீஜனல் லீடர் லைக் நிதிஷ்குமார் மாதிரி எடப்பாடி பழனிசாமிங்கிற முகம் இருந்தா தான் நாம் இங்க வெற்றி பெற முடியுங்கிறத டெல்லி தலைமையெல்லாம் மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா தம்பிதுரை யாருக்கு செய்தி சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க யார் எங்களுக்கு ஆட்சியில பங்கு தருவாங்களோ அந்த கூட்டணியில தான் பங்கு பெறுவோம். காலையில ஒரு கட்சிகிட்ட பேசுவோம், மத்தியானம் ஒரு கட்சிகிட்ட பேசுவோம், சாயந்தரம் தேநீர் குடிக்கிறப்ப ஒரு கட்சிகிட்ட கூட்டணி பேசுவோம், சாயந்தரம் பேசுவோம். யார் ஹையஸ்ட் பிட்டரோ அவங்களோட கூட்டணிக்கு போவோம்னு சில பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்ட செய்தி இங்கெல்லாம் இல்ல. மணிகண்டன் எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையா பட்டுன்னு பேசுற ஒரு நீங்க இதையும் வெளிப்படையாவே சொல்லுங்களேன், யாருக்கு செய்தி அது? ஏங்க தமிழ்நாட்டுல சோ அப்படின்னா ஒருத்தர் தாங்க. தமிழ்நாட்டுல கலைஞர் அப்படின்னா கருணாநிதி தாங்க. இது உலகத்துக்கே தெரியும். காலையில ஒருத்தங்கிட்ட, மத்தியானம் ஒருத்தங்கிட்ட, சாயந்தரம் ஒருத்தங்கிட்ட, நைட் உதாரணம் வேண்டாம். யார சொன்னீங்க நேரா சொல்லுங்க. தெரியுங்க, அதான் பாக்குறவங்களுக்கு தெரியும். ராஜாவுக்கு புரியலையாட்டு விட்டுருங்க. எங்க பக்கம் வந்தாலும் எனக்கு புரியல, சொல்லுங்க. நானும் கொஞ்சம் பொடி வச்சுதான் பேசணும். வேணாம், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு பல பேருக்கு புரியாது, எனக்கும் புரியல. வாங்க சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. சரி, ராஜா திருவேங்கடம் வீட்டுல அண்ணி நல்லா இருக்காங்களா? அன்னைக்கு நமஸ்காரத்தை சொல்லுங்க. இப்ப மக்களுக்கு புரிஞ்சிருக்க, விட்டுருங்க. அடுத்த விஷயத்துக்கு வரலாங்க. அதே மாதிரி தேமுதிகவை குறிப்பிடுறீங்க அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது பாமக ஏதா இருக்கா அதுல? அது பனையூர் பாமக ஏற்கனவே எங்க பக்கம் தாங்க இருக்குது. பனையூர் பாமக இங்கதான் இருக்குது. ரிட்டையர்டான பாமக தைலாபுரம் எல்லாம் இல்ல. இந்த அந்த காலத்துல இந்த மேஜர் ஜெனரலுங்கெல்லாம் ஒரு 60-70 இருக்கிற ரிட்டையர்டான ஜெனரலுங்க மாதிரி
இந்த ரிட்டையர் ஆன கேஸ் தான் திமுகவுக்கு சாமரம் வீசுறதுக்கு எல்லாம் தைலாபுரம் பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, காங்கிரஸ் அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு பலமிழந்த கட்சி, ஒரு 3 அல்லது 4% தான் இருக்கும். ஆனால் அது கையில் ஒரு மந்திரக்கோள் இருக்குது, மதச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த ஹோல்சேல் டீலர் மந்திரக்கோள் அவங்ககிட்ட தான் இருக்குது. பீகாரில் பெருசாக அவங்க அடி வாங்கிட்டாங்கன்னு இங்கே காங்கிரஸை குறைச்சி மதிப்பிட்டாங்கன்னா, ஒருவேளை காங்கிரஸ் பனையூர் பங்கு தந்தை பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அதிகப்படியான சீட்டை கேட்கும். இல்ல பனையூர் பங்கு தந்தை பக்கம் வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் சொல்றேன் பொங்கல் புடிட்டோம் திமுக கூட்டணியில தீபாவளி பட்டாசு இன்னும் அனுமதிங்க. இவரு மக்களை ஒரே ஒரு வார்த்தை அதை பேசுவோம். இல்ல கேள்வியை முன் வச்சுட்டீங்க. அதிமுக பாஜக இந்த எதிர்கட்சிகளை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ இல்ல 2021 மே 7 இருந்து இவங்க எதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னா, கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிறாங்க, அடுத்து ஒரு ஜாதக நோட்டு ஒன்று வச்சிருந்தாங்க, இப்போ ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வச்சுக்கிறாங்க, அடுத்து ருத்ராஜ மாலை, கிளி, எலி ஜோசியம், கம்ப்யூட்டர் ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்க போல. ராயப்பேட்டை ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் போட்டு கூட்டணி உடையும் அப்படிம்பாரு. ஏன்னா இப்போ சொல்லல, நேற்று ஏதோ புத்தக நிகழ்ச்சியில் எங்களுக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் பேசல, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசல. 5 ஆண்டுகளா அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர்னு தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கையில எலுமிச்சை பழத்தை உறுத்திக்கிட்டு 20 அமாவாசைகள் பொறுத்திருங்கள், திமுக ஆட்சி ஒழிய போகுது, கூட்டணி உடைய போகுது அப்படின்னு 6 இடம் கழிச்சது யாரு? அதிமுக பண்ணிச்சு. அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் அவர் சொன்னார்ல, காலைல அதிமுக அமைச்சர்கள்லாம் காலைல ஏந்திரிச்சு பார்த்தா தான் மந்திரியா எந்திரியா, அதெல்லாம் நான் பெருமையா, எவ்வளோ ஒரு சர்வாதிகாரத்தனமா மக்களாட்சியினுடைய மாண்பை காலில் தூக்கி போட்டு மிதிச்சு ஒரு ஆட்சி நடந்திருக்குது அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டாரு. அப்போ அந்த மாதிரியான அவர்கள் எல்லாம் தொடர்ந்து இதே வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணி உடைய போது, விடுதலை சிறுத்தைகள் பங்கு கேட்டுச்சு, காங்கிரஸ் பங்கு கேட்டுச்சு, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல திமுக போய் டெல்லியில பங்கு இப்படி எல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க. வேற பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும், தொடர்ந்து அதிமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்களும் சரி, பாஜகவினுடைய தலைவர்களும் தொடர்ந்து இதை 5 ஆண்டு காலமாக சொல்லி 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 புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் திரும்பி பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கூட்டணியில் இருந்தவங்களே ஆள் போனாங்க. இப்போ அவர் கட்சியில் இருக்கிறவங்களே காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க. ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, போன மாட்டை தேடுறவனும் இல்லை, வந்த மாட்டை கட்டுறதுக்கும் ஆள் இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு போச்சு அதிமுக. அதனால இன்னைக்கு அண்ணன் தம்பிதுரை அவர்கள் பேசியிருக்கிறாருல, அவர் கூட்டணி வேற ஏதாச்சும் கருத்து சொல்லட்டுமே, அடுத்த 48 மணி நேரத்தில் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா இல்லையா, தொடர் வெளியேற்றப்படுபவர்களுடைய பட்டியலில் அவரும் வந்துருவாரு. நான் என்ன சொல்றேன், திமுகவினுடைய கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருந்துட்டு இருக்குது. நேற்று இன்னைக்கு வந்தது இல்ல. அதே போல மத்தியில கூட்டாட்சியை பத்தி சொன்னாரு, மத்தியில ஒரே கட்சி தான் அவர். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடியும் சரி, அந்த அதிமுகவுடைய சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் சொல்லிட்டு இருந்த விஷயம், திமுக கூட்டணியில் இருந்தே கூட சில கட்சிகள் வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு தான். மிகப்பெரிய கட்சி எங்களோட நாங்க கூட்டணி வைக்க போறோம், நீங்க எதிர்பார்க்காத கட்சி கூட வரலாம். ஆமாம், அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாமே சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு பேசக்கூடியவர்கள், சரி நீங்க ஒரு அரசியலா ஒரு யுத்தியா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, சரி ஏதோ பேசுறதுக்கு வழி இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்கன்னு விட்டுறலாம். நீங்க ஒரு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா, உங்களுடைய கைகளை கட்டி வாய்களை மூடி ஒரு இடத்துல உட்கார வச்சு, டெல்லியில இருந்து திரு அமித்ஷா வந்தாரு, பேசிட்டு இருந்தாரு, இவர் கூட தான் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னாரு. அப்படிதானே? ஆமா ஆமா, கூட்டணி நாங்க தானே அறிவிப்போம், ஆமா ஆமா அப்படின்னு சொன்னது யாரு? ஆமா ஆமான்னு கூட சொல்லல, கூட உட்கார்ந்து மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பக்கத்தில் இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கப்புறம் டெல்லி போனாரு, 4 கார்லாம் மாறி போயிட்டு எல்லாம் ரகசியமா போயிட்டு வந்தாங்க. அவர் வீட்டை விட்டு வெளில மூஞ்ச முடிட்டு வெளில வராரு, அமித்ஷா போட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டை குறித்து அமித்ஷா அவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறப்பெல்லாம் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணி தலைமையிலான ஆட்சி அமையும், நான் எங்களுடைய ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறாரு. பத்திரிகையாளர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் கேட்குறாங்க, ஆமா எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுதுங்கிறாரு. தமிழ்நாட்டிலோட எங்களுடைய அரசு அமைஞ்சா குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம், சட்டவிரோதமாக வர்றவங்களாம் இங்கே குடியேற முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னார். அந்த அளவிற்கு கருத்துக்களை சொன்னாங்க. இதெல்லாம் மீறி முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னார், பவன் கல்யாண் மாடல் அப்படின்னாரு. நேற்று ஒருத்தன் கட்சின்னு கூட அது இன்னும் அங்கீகரிக்கல,
தேர்தல் ஆணையமே கூப்பிட மாட்டேங்குது கட்சி கூட்டத்துக்கு. அப்படி ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குது. அவங்கள பார்த்து பவன் கல்யாண் மாடல் என்னது? அப்ப நீங்க துணை முதலமைச்சர் கொடுத்துருவீங்களா? அப்ப அண்ணன் தம்பிதுரை அவர்கள் சொன்ன செய்தி அப்படிங்கிறது நேரடியாக பாஜகவுக்கு அதிமுகவுக்கு அப்படிங்கிறத நேரடியாக எடுத்துக்கிறீங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க எங்களுக்கு கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க தைரியமா அமித்ஷா அவர்களே நீங்க கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க உங்களுடைய ஆட்சியை 13 நாள்ல கவுத்தவங்க எங்க அம்மா. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி எங்களை நம்பி கூட்டணி ஆட்சின்னு வர முடியும்? நாங்க வைக்க முடியாது. நாங்க இங்க ஆட்சி அமைக்க போறது இல்ல. சரி, ஒரு ஆசைக்காக வேண்டியாவது நாங்க தான் ஆட்சி அமைப்போம், தனித்து தான் இருப்போம். வேணுமா இப்ப 4 பேர் ஓட்டிட்டு இருக்கிறீங்களா, அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவில் தொடரக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்காவது அந்த தைரியம் இருக்குதா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வானத்தை பார்த்துட்டு அமாவாசை வரும் திமுக கூட்டணியோடைன்னு சொல்லிட்டு இருந்தா ஏன் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா மக்கள்? 5 வருஷமா இந்த அவதூற இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை கிளப்பி விடக்கூடிய இடம் அதிமுக தலைமை அலுவலகம் ராயப்பேட்டை. செய்தியை கிளப்பி விடுறவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். ரைட் கோட்டி. இப்போ இவர் மணிகண்டன் குறிப்பிட்டது போல பிரேமலதாவுக்கும் அன்புமணிக்கும் சொல்லக்கூடிய செய்தி தானா தம்பிதுரை சொன்ன செய்திங்கிறது? கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா அவர் வந்து அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரோ இல்லை அந்த கட்சியினுடைய அனுதாபியாக இருக்கிறதுனால அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதாவது தம்பிதுரை வந்து போதும், நீங்களாம் வந்து அட்டகாசம் பண்ணது, இங்கே ஒன்று பேசுகிறீங்க அங்கே ஒன்று பேசுகிறீங்க, வரீங்களா வரலைங்களா, டைம் ஆகுது. ஏன்னா இப்போ திமுக பஸ்ஸை பொறுத்தவரையிலும் ஃபுல்லு, அந்த பஸ்ஸில் இனிமேல்ட்டு வந்து யாரும் ஏற முடியாது. அதனால் மீறி ஒரு வேளை யாருன்னா என்னை விஜய் பார்க்குறாரு கூப்பிட்றாரு அப்படின்னு ஒரு சமிக்கை வந்ததுன்னா அந்த பஸ் எடுத்துன்னு புறப்பட்டு போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையிலும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இன்றைக்கி ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. அதாவது அண்ணாமலை போன்றவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இனிமேல் இருக்காது என்றது என்னோட புரிதல். இப்போ அதை வைத்து பார்க்கும்போது அடுத்தடுத்து ரெடி பண்ணுவாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஓரளவுக்கு அதிமுகவோட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வருது. அதாவது இன்னும் உறுதியாகலை, பட் செய்திகள் வருது. மணிகண்டன் சொல்றது கிட்டத்தட்ட அதுதான். ஆனால் அவரால் வெளியில் சொல்ல முடியாது. இது ஏன் அப்படின்னா கூட்டணிக்கு வரணும். ஏன்னா அந்த கூட்டணி பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த கூட்டணிக்கு வரணும். ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஓரளவுக்கு அறுவடை செய்யணும் அவங்க. அப்போ எல்லாரும் வரணும். இதில் இவர் சொல்கிற செய்தி, தம்பிதுரை சொல்கிற செய்தி, அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா திரு ராமதாஸ் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஒண்டி கிடையாது, விஜய்க்கும் அது செய்தி. ஏன்னா எங்கள் தலைமையிலானதான் கூட்டணி. ஒருவேளை அதாவது விஜய் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, வருவாரான்னு தெரியல. விஜய் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த படத்துலலாம் காட்டுவாங்க, அப்படியே காதில் வச்சுக்கிட்டு எஸ்ஜே சூர்யா அப்படியே ரசிப்பார் எல்லாம் பேசுகிறத பற்றி. அந்த மாதிரி ஒரு தொனியில் இருக்கிறார் விஜய். அதாவது நம்மளை பற்றி கூட்டணி வரமாட்டாங்களா, இவங்க பேசுகிறாங்க ரைட்டு, இவங்க பேசுகிறாங்க ரைட்டு, இவங்களும் பேசுகிறாங்க ரொம்ப ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கார். அந்த வேலையை தான் பார்க்குறாரு. அதனால் அவருக்குமே இது ஒரு செய்தி தான். ஏன்னா நடுவில் என்ன ஒரு நரேட்டிவ் இருந்ததுன்னா, தாவேகா வந்து ஒரே தேர்தலில் திமுகவும் வீழ்த்திடும் அதிமுகவும் வீழ்த்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரேட்டிவை விஜயே செட் பண்ணார். ஒன்று திமுக ஒன்று தாவேக்கான்னு. தாவேக்கா செய்த சாதனை என்ன? திமுக எதிர்க்கிறதுக்கு நிறைய கட்சிகள் இருந்திருக்கு, அது வரலாறு. இப்போ இவரை எதிர்க்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இவரே வீழ்த்திடுவேன் அப்படின்றாரு பாருங்க. ஒரு வாக்கு சதவீதம் கூட கன்ஃபார்ம் ஆகும் தேர்தலை, அதுக்கும் சேர்த்து தான் தம்பிதுரை பதில் சொல்லியிருக்காரு. எப்பா நாங்கள் வந்து பிரதான எதிர்கட்சி, எங்களை நம்பி வரவங்களுக்கு நாங்கள் கூட்டணியில் இடம் தருவோம். கூட்டணி ஆட்சின்றது தமிழகத்தில் இடமே இல்லை. ஜீவா சொன்னார் அழகாக. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் வந்து இங்கே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் யார், அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிற அந்த புரோட்டோடைப்புக்கு பழக்கப்பட்டவங்க. 89 சீட்டு கம்மியாக வந்திருந்தப்போ கூட அந்த அரியணையில் வந்து கலைஞர் அவர்கள் உட்கார்ந்திருந்த காரணத்தினால எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஆட்சி போச்சு. விமர்சனம் இருந்தது அரசியல் ரீதியாக மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு, ஆனால் எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது, இந்த ஆட்சி போயிடும்னாங்க. ஆனால் அந்த இடத்துல உக்காந்துட்டிங்கன்னா அது திமுகவோ அதிமுகவோ ஒன்ஸ் சிஎம் போஸ்ட்டில் உக்காந்துட்டாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஷார்ட்டேஜ் இருந்தால் கூட அதை சரி செய்து 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுற அந்த யுக்திகளை புதிய கட்சிகளுக்கு, வரப்போகிற கட்சிகளுக்கு, வந்த கட்சிக்கு கோடிட்டு காட்டியிருக்குது திராவிட கட்சிகள். அதனால் இந்த களம் என்பது இந்த நொடி வரலாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த பேசு பொருள் ஊடக விவாதங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் பெரிய ஃபோர்ஸாக வராரு, விஜய் ஒரு அணி அமைச்சார்னா அது ஆயிரும், ஃபர்ஸ்ட் அவர் வெளியில் வரணும், பிரச்சாரம் பண்ணணும், மக்களை விஜய் வந்து அதிமுக கூட்டணி பக்கம் போக போறாரு அப்படிங்கிற அந்த பேச்சு அப்படியே ஸ்லோவான பிறகு, இனிமேல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதிமுக, ஸ்லோவான பிறகு காங்கிரஸ் கூட போக போறாரு, காங்கிரஸ் இழுக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சு தான் அதிகமா இருந்துச்சு. அது மாதிரி இருந்தது. அதுதான் இப்பெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இப்போ விஜயோட அந்த டோர் வந்து வந்தாவா வரா கட்டி போ, அந்த லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல வந்து அண்ணா ஏறுங்கண்ணா ஏறுங்கண்ணான்னு வாங்க பஸ்ஸில்,
டைம் ஆகிட்ட உடனே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு பரவிடும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் தான் ஓடி போய் ஏறணும். கிட்டத்தட்ட தாவேக்காவோட நிலைமை ரொம்ப வந்து அவங்க இது மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தனித்து விடப்படும். தனித்து விடப்படும் போது அவங்களோட உண்மையான கெப்பாசிட்டி வெளியே வரும். நானுமே ஒரு பத்திரிகையாளராக அதற்கு தான் காத்து கொண்டிருக்கேன். கோபநாட் அதை கேட்டுருவோம். தாவேக்கா தனித்து விடப்படுமா? கோட்டை சொல்றது போல என்ன காங்கிரஸை வந்து மையப்படுத்தி தான் பேசுறாங்க தாவேக்கா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே பாஜக காலூன்ற முடியாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அதற்கு காரணம் திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே மதசார்பின்மை, சமூக நீதி, மாநில நலன் சார்ந்து இந்த கூட்டணி இருக்குது. இது ஒரு கொள்கை இருக்குது. இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. ஆக இந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவது தான் காங்கிரஸ் கட்சியின் நோக்கமாக இருக்க முடியுமே தவிர அதற்கு மாறாக வந்து நான் கேட்குறேன், என்ன நியாயமான காரணங்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகுவதற்கு இருக்குது? எந்த விதமான காரணம் இல்லை. வெற்றி வாய்ப்பு இருக்குது, கொள்கை சார்ந்த கூட்டணி, தேச நலன் சார்ந்த கூட்டணி, ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு இந்தியாவிலேயே பகிரங்கமாக அறிவித்த கூட்டணி. ஏன் விலகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, தாவேக்கா வந்து ஆட்சியில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதனால அங்க போவாங்க. இதுவும் சொன்னாங்க, இந்த விஷயங்களையும் சொன்னாங்க. அதனால நான் உங்ககிட்ட சொல்ல இல்லை, தாவேக்காவோடு நாங்கள் சேருவதற்கு எந்த விதமான காரணமும் இல்லையே. எந்த அடிப்படையில் நாங்கள் போய் சேர? ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் ஆட்சிக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியலையே. கோபநாத் சார் வந்து ரொம்ப மாண்பா மரியாதையா பேசுவார். இங்க பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ்ல யாருன்னா ஒரு முக்கியஸ்தர்கள் 2 பேர் விஜயை வச்சு கிழிச்சிருந்தாங்கன்னா இந்த பேச்சு வந்திருக்காது. மெல்லினாமா வயலின் வச்சு வருடி கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை. ஏன் சார் வயலின் வச்சு வருடுறீங்க? கொஞ்சம் ஃபோர்ஸா அடிக்கலாம். 41 பேர் செத்ததுக்கு காரணம் திமுக தான் சொன்னாங்க. பேசி இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்துல பேசி இப்ப பேசுவார் கோபநாத் சார். பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வந்து ஒரு அரசியல் கட்சியாக இப்போ நீங்கள் செயல்படுறாங்க. அதில் வந்து அவருக்கு அடுத்து புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்க தான் அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று சொன்னால் இந்த கட்சி எதை நம்பி நாங்கள் கூட்டணி வைக்க முடியும்? அவங்களுக்கு என்ன இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. ஒரு தேர்தலில் நில்லுங்க, உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிங்க, அதுக்கப்புறம் பேசலாம். சரி, உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்கான்னு பார்த்தா திமுக எதிர்ப்புன்ற ஒரு கொள்கை தான். அதுவும் கரூருக்கு பின்னால் பாஜக எதிர்ப்பையும் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆக இதெல்லாம் வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன அடிப்படையில் செயல்படுகிறாருன்னு அவருக்கும் தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆக இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அதை விட நாங்கள் ஒரு வலிமையான கூட்டணியில் இருக்கிறோம். இதனால் ஏற்கனவே இது வெற்றி பெற்ற கூட்டணி. அதாவது தேசிய அளவில் வகுப்புவாத பாஜகவை வீழ்த்துவதற்கு இதைவிட ஒரு சிறப்பான கூட்டணியை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அமைக்க முடியாது. இதுதான் கூட்டணி. இந்த கூட்டணி கடந்த காலத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டு வரோம். நாங்கள் வந்து எங்கள் தலைமைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு இருக்கிற உறவு இருக்குல்ல, அது வந்து இப்போ இன்னும் நீங்க சாஃப்ட்டா தான் இருக்கீங்க. இல்ல ரஜினி கிட்ட கேட்பாங்க, இல்ல உங்களுக்கு கோபமே வராதா? ஒரே ஒரு சின்ன குறியீடு. இப்போ இதே நாம் தமிழர் கட்சியில் யாருன்னா ஒருத்தர் உட்கார வச்சு இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சிருக்கும். இல்ல நான் சொல்றது, கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு. அவர் வந்து காரை நிறுத்தி ஒரு இனிப்பு கடையை போய் அந்த மீடியனை எகிரி குதித்து போய் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி அதை தமிழக முதலமைச்சர் கொடுத்து ஆற தழுவுகிறார் என்று சொன்னால் அதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நெகிழ்ந்து போனாங்க. இது வந்துங்க எங்களை பொறுத்த நான் என்ன சொல்கிறேன், தனிப்பட்ட சிலருக்கு இந்த ஆட்சியில் வந்து சில வெறுப்புகள், சில பாதிப்புகள் இருக்கலாம். அது ஏதாவது அந்த அடிப்படையிலலாம் நான் முடிவு செய்ய முடியாது. நம்ம வந்து காங்கிரஸ் ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ், இந்த நாடு நலன் சார்ந்த கட்சி. இது தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு நலன் சார்ந்த இருக்கிற நேரில் தேசிய நலனும் எங்களுக்கு இருக்குது. வகுப்புவாத பாஜகவை தேசிய அளவில் வீழ்த்த வேண்டும்னா தமிழ்நாட்டில் என்ன சிறப்புன்னு சொல்கிறேன், 40 எம்பி இருக்கும். 40 எம்பியில் காங்கிரஸ் 10, 30 யாருக்கிட்ட இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 30 சேர்ந்து 10 சேர்ந்து 40 சேர்ந்தால் தான் இந்தியா கூட்டணி இங்கே வலிமையாக இருக்கும். அதனால் இந்த கூட்டணி எக்காரணம் கொண்டும் வந்து இது வந்து விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே ஜீவா, தேமுதிகவும் பாமகவும் இன்னும் ஒரு தயக்கத்தில் இருக்கிறது என்ன காரணம்? இல்லை, அவங்க பொதுவாக கடைசி நேரம் வரையும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய கட்சிகள் தான். அதனால் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு அவங்களுக்கே இந்த கணவரையும் தெரியாது. இந்த கேள்வி நீங்கள் பிரேமலதாட்ட கேட்டாலே பதில் கிடையாது. ஜீவசகாப்தன் கேட்குறீங்க, பிரேமலதாட்ட அந்த கேள்வியை கேட்டாலே இருங்கப்பா நாங்கள் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க.
அதனால அவங்க இந்த பக்கம் வரலாம், திமுக கூட்டணிக்கும் போகலாம். ஏன்னா 2 பக்கமும் போகக்கூடிய அங்க வாய்ப்பு. தான் ஃபுல்ன்ட்டாரே, கோட்டியே சொன்னாரு அங்க வண்டி ஃபுல்லா இருக்குன்ட்டு. வண்டி ஃபுல்லா ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்கிறாரு, ஃபுட்போர்ட்ல இருக்கிறாரு. எத்தனை சீட்டு இப்ப புது கட்சி, அப்ப எப்படி வருவாங்க? இல்ல நாங்க ஒரு மாதிரி ஆர்ஏசி கூட பண்ணிக்கிறோங்கிற மாதிரி கூட இருக்கலாம். பஸ்ல ஆர்ஏசி இல்ல சார், படியில தான் தொகுடெல்லாம் மேல தான் ஏறணும். அப்படி கூட இருக்கலாம். கடைசி நேரம் ஏதாவது பண்ணிக்கலாம். இந்த உள்குத்துட்டு சொல்லுவாங்க ஒரு முறை, அந்த 98 99லயா வாழப்பாடிக்கு வந்து திமுக கூட்டணியில எங்க இந்த கூட்டணியில இருந்து ஒரு சீட்டு தரோம்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி கூட ஏதாவது எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கலாம். மற்றபடி சார் இந்த கூட்டணி உடைத்தலுங்கிறது நான் முதல்ல நீங்க கேட்ட பதில் சொன்னேன். அதை சார் வந்து ரொம்ப சரியா சொன்னார், சேலம் மணிகண்டன் சார். வலதுசாரிகளும் பாஜகவினரும் அதிமுகவினர் மட்டும்தான் அந்த கல்லை எறிகிறாங்களே ஒழிய வேற யாருமே சொல்லுங்கிற அவர் பாருங்க. இப்போ வரையும் சொல்றாரு பாருங்க, இப்போ வரையும் காங்கிரஸும் திமுகவும் பிரிஞ்சிரும், காங்கிரஸை வந்து சாதாரணமா நினைக்காதீங்கிறாரு. அவர் காங்கிரஸை சாதாரண நினைக்காதீங்கன்னா காங்கிரஸை காலி பண்றதுக்கான வேலைன்னு அர்த்தம். ஏன்னா காங்கிரஸும் சரி திமுகவோட கூட்டணி கட்சிகள் எதுக்கு சார் நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்? விஜய் கிட்டேயோ அதிமுக கிட்டேயோ போக வேண்டிய வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு போக வேண்டிய தேவையில்லை சார். வேற ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 சீட்டு கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு எடப்பாடியும் தருவார், விஜய்கிட்ட போனீங்கன்னா 50 சீட்டு தருவார், காங்கிரஸுக்கு 100 சீட்டு கூட தருவார். ஏன்னா அவங்களுக்கு கேண்டிடேட் நிற்கலாம் ஆள் கிடையாது. ஒரு கட்சி கட்டமைப்புள்ள காங்கிரஸோ விடுதலை சிறுத்தையில் போனால் விஜய்க்கு லாபம் தான். அத்தனை சீட்டை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அத்தனை சீட்டில் நின்னோங்கிறது பெருமையா, எத்தனை சீட்டு ஜெயிச்சோங்கிறது பெருமையா? ஜெயிக்கிறது தானே சார் முக்கியம். அது வந்து விடுதலை சிறுத்தைகளின் தலைவருக்கு தெளிவாக தெரியும். நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கு நாடாளுமன்றத்திலையும் அவங்க இருக்கிறாங்க, இந்தியாவிலேயும் ஒரு முக்கியமான கட்சி, தமிழ்நாட்டிலையும் ஒரு முக்கியமான மாநில கட்சி அந்தஸ்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க எள்ளி நகையாடுன இந்த திமுக கூட்டணியில் இருந்து தான் அவங்க இப்போ சட்டமன்றத்திலையும் முக்கியமான நபராக நாடாளுமன்றத்திலையும் இருக்கிறாங்க. இதை ஏற்கனவே மக்களவையிலேயே அவங்க பல ஒரு கடந்த சில தினங்களாகவே பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல அந்த தலைப்பு வைக்கும் போது கடைசியா சொல்றது கூட்டணி கணக்கு மாறுமா மாறுமா, இந்த கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதேதான் சொல்றாரு, கூட்டணி பேச வேண்டியிருக்கு. கூட்டணி கணக்கு இல்ல சார், கூட்டணி கணக்கு மாற வேண்டிய அவசியம். அதிமுக பாருங்க, இன்னைக்கு வரையும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்களோட தான் இருந்தாரு சார். அவர்களுடன் இருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னும் உறுதிப்படுத்தல, அவர்களுடன் இருக்கிற பூவே ஜெயன்மூர்த்தி இன்னும் உறுதிப்படுத்தல, அவர்களுடன் இருக்கின்ற பாமக 2ஆ இருக்கு, 2ல எது இன்னும் இருக்குங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தல. அவர்களுடன் இருக்கிற கிருஷ்ணசாமி சொன்ன தகவல் தான் இன்னைக்கு பயங்கரம். பீகார் மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்றாரு. அப்புறம் பாஜகவோட இருக்கிறாரு. ஆனா எடப்பாடியை வந்து அவர் இன்னும் ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் வைக்கணும், பாரத ரத்னா வைக்கணும் சொன்னதுக்கு அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமியால பேச முடியாது. ஏன்னா சவுத் சைடு அவருடைய மெயினான அரசியல்ல எடப்பாடி கை வைக்கிறார். ஸோ இதெல்லாம் இப்போ சிக்கல்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் மட்டும்தானே சார் இருக்கு. இப்போ நான் சொன்ன கட்சிகள்லாம் இப்போ எடப்பாடியை ஏற்றுக்கிட்டாங்களா, இப்போ வந்துட்டாங்களான்னா தெரியல. இவர்கள்லாம் இருக்கிறவங்க, புதுசாக வர்றவங்க கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறவங்களே இன்னும் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாத நிலையில் இருக்கிறாங்க. பாஜகக்குள்ள அண்ணாமலை தனி, நயினார் தனின்னு தான் இன்னும் வரையும் இருக்கிறாங்க. பெரிய லெவலில் அந்த பாலிடிக்ஸுமே இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ திமுக கூட்டணியை பொறுத்தவரை இதுவரை யாருமே திமுக தலைமையை விமர்சிக்கல. திமுக தலைமையும் கூட்டணி கட்சியில் நல்லா தான் நடத்துகிறாங்க. இடதுசாரிகளோட பிரச்சனை இருக்கா, காங்கிரஸோட பிரச்சனை இருக்கா, விடுதலை சிறுத்தைகளோட பிரச்சனை இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கொங்கு நாடு ஈஸ்வரன் யாரோடனும் இன்னும் திமுக கூட்டணியில் வந்து ஒரு பிரச்சனைங்கிற மாதிரியான விஷயம் வரல. ஏன்னா மற்றவருடன் போனால் அதிக சீட்டு கிடைக்கும் சார். திமுக கூட்டணி கட்சியில் எல்லாமே ஏடிஎம்கேயோடையோ உங்களுக்கு விஜயோடய போனால் சீட்டு அதிகம் கிடைக்கும். ஒரு முறை அந்த கமலஹாசன் தனிச்சு நிற்கும் போது நிறைய முஸ்லீம் கட்சிகள் போனாங்க, ஏகப்பட்ட சீட்டு, ஆனால் ஜெயிக்கணும்ல. அதனால் அந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது பவர் பாலிடிக்ஸில் ஒவ்வொரு கட்சியும் எம்எல்ஏ வேணும்னு நினைக்கிறவங்க வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் தான் இருப்பாங்க. அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. மணிகண்டன், ஜீவா சொன்னது ஒரு சரியான பாயிண்ட் தானே இது. ஒரு விஷயங்க, மரியாதைக்குரிய மூத்த தலைவர் கோபண்ணா ஒன்று சொல்லியிருந்தாரு. சாகும்போது தன்னோட ஜோப்பு பையில் 110 ரூபாயை வச்சுட்டு செத்து போன உலக பணக்காரர் கர்ம வீரர் காமராஜர் ராத்திரியில் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார், அவருக்கு ஏசி போட்டு கொடுத்தது நாங்கள் தானே ஒரு திமுகவுடைய மூத்த தலைவர் சொன்ன. அவங்களோட நாங்கள் கொள்கை கூட்டணி வச்சுருக்கோம். 1967 எங்களை கூண்டோட குழி தோண்டி புதைச்ச திமுகவோட நாங்கள் கொள்கை கூட்டணி வச்சுருக்கோம். நீங்கள் சொன்னதை கேட்டு காமராஜர் ஒரு நிமிஷம் சமாதியில் திரும்பி படுத்திருப்பாரு. அது போகட்டுங்க. அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தோக்கடிச்சது எம்ஜிஆர். 67ல காமராஜரை தோக்கடிச்சது எம்ஜிஆரும் சேர்ந்துதான் காமராஜர். மணிகண்டன், இப்ப விஷயத்துக்கு வரலாமே. ஜீவசகாப்தன் ஒரு வரலாற்று ஆசிரியர் மாதிரி இருந்து நான் பேசுறப்ப திருத்திக்கிட்டே இருக்கார். ஐயா, உங்க புலமைய உங்க நேரத்துல காட்டுங்க, நான் வெளியில இருந்து பேசுறேன். என்ன ஒரு விஷயம் நேரடியா அவர் சொன்னதுக்கு வந்துடலாம். அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே இருக்குது, அதிமுக கூட்டணியில இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாலுமே கூட அந்த கட்சிகள் எல்லாம் என்ன வெளிப்படையா அதை வந்து அறிவிக்கிறதுக்கு தயங்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாரு. அதுக்கு வாங்க பதிலுக்கு. உங்க சன் நியூஸ்ல ஒரு ஸ்கூப் நியூஸ் முதல்ல சொல்லிட்டு அடுத்தது வர்றேன். ஜனவரி பொங்கலுக்குள்ள
தேசிய ஜனநாயக கூட்டணி முழு வடிவம் பெற்று பிரதமர் மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர், ஒரு பக்கம் எங்க டெல்லி பாஷாபாய் மோடியும் இன்னொரு சின்ன பாஷாபாய் அமித்ஷாவும் நின்று கூட்டணி முழு வடிவம் பெற்று சென்னையிலேயோ இல்ல கோவையிலேயோ அந்த கூட்டம் நடக்க போகுதுங்கிற ஒரு முத்தாய்ப்பான செய்தியை, சந்தோஷமான செய்தியை ஜீவசாகரனுக்கு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து கோயம்புத்தூர்ல மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு ஒரு பேரணி ஆரம்பிக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சொன்னது யாருங்க? திருமாவளவன். அப்புறம் இந்த பக்கம் தம்பி பனையூர் பண்ணையார் விஜய் அவர்கள் நாளை செயற்குழு நடத்துகிறார், அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. தேவை ஏற்பட்டால் நாங்கள் தனியாக கூட நிற்போம், 234 தொகுதிகளிலும் நிற்பதற்கு எங்களுக்கு வலிமை இருக்குது. இப்படியெல்லாம் பேசுனது யாருங்க? தினமும் எந்திரிச்சு நான் இந்த பொண்டாட்டியோட தான் வாழ போறேன்னு டெய்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த திருமாவளவனால் ஏற்பட்ட சந்தேகம். காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ் அவர்கள், மரியாதைக்குரிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள், காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் என்ன பேசினாங்க, இதனால நேச்சுரலா சந்தேகம் ஏற்படுது. அதைத்தான் சொன்னேன். பீகார்ல காங்கிரஸ் அடி வாங்கியிருந்தாலும் இங்க காங்கிரஸுங்கிற மந்திரக்கோள், அந்த மதச்சார்பின்மைங்கிற மந்திரக்கோள் வச்சிருக்கிற காங்கிரஸ் அவ்வளோ எளிதில் திமுக புறந்தள்ள முடியாது. இப்ப ஒருவேளை விஜய் கட்சி இல்லைன்னா அவங்க நிச்சயமா இந்த பக்கம் வர முடியாது, ஏன்னா பிஜேபி இருக்குது. ஆனா இப்ப விஜயை காட்டி, பனையூர் பங்கு தந்தையை காட்டி பயமுறுத்தி அதிக சீட் கேட்பார்கள். கொடுக்கலனா நமக்கு என்ன நடக்க போறது? ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல், இது ராகுல் வேணுமா மோடி வேணுமாங்கிற தேர்தலான்னு விஜய் பக்கம் கூட அவங்க போகலாம். கேரளாவில் சில அதனால உங்களுக்கு பெனிஃபிட் ஏற்படலாம்னு கூட இது அதுதான் இல்லன்னு மறுத்திருக்காரே சார். அதுதான் செல்வ பெருந்தகை இல்ல அப்படின்னு சொல்லி தெளிவா மறுத்திருக்காரு. அரசியல்ல உண்டு என்றால் சார் மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்கள் மறைஞ்சப்ப வாஜ்பாய் தள்ளாத வயதுல பிரதமரா இருந்து இங்க வந்து சுடுகாட்டு வரைக்கும் நடந்துட்டு போனாரு. ஒரு கேள்வி, ஒரே ஒரு குறுக்கிட விரும்புறாரு கோபண்ணா சார், ஒரே ஒரு விஷயத்தை குறுக்கிட விரும்புறாரு உங்ககிட்ட. இல்ல அதாவது கட்டுக்கோப்பாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இருக்கிற திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பற்றி பேசுவதை விட்டு இன்னைக்கு அதிமுக கூட பாஜக என்ற ஒரு கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் கூட்டணி சேர முன்வரவில்லை. ஆக அந்த 2 கட்சிக்குள்ளேயே என்ன பிரச்சனைனா, யார் தலைமையில் கூட்டணி, யார் முதலமைச்சர் என்ற பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்படாமல் இருக்கு. அதை முதல்ல தீர்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் எங்க கூட்டணியை பத்தி பேசட்டும். பிரச்சனையை உங்க வீட்டுல வச்சுட்டு எங்க வீட்டுக்கு ஏன் வரீங்கன்னு கேக்குறாரு. ஐயா நான் தான் சொல்லிட்டேன், ஜனவரி மாசம் மூணுங்க தான் பீகாருக்கு அப்புறம் அப்படியே டைனோசர் வடிவம் எடுத்திருக்குது இந்த கூட்டணி. வெற்றி கூட்டணி அப்படிங்கிற ஒரு டைனோசர் வடிவத்தை பெற்றிருக்குது. நீங்க இருக்கிற சென்னையிலேயே நீங்க வீட்டு தொலைக்காட்சியில நேரில் போய் பார்க்கலாம். அந்த கூட்டத்தை சென்னையில் நடந்த அந்த மாதிரி பிரம்மாண்டமான என்டிஏ அறிமுக கூட்டம் நடக்குது. கோபண்ணானா அவசியமா வந்துருங்க. விஜய் வந்து என்டிஏவை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க, தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் விஜய் வேணா என்டிஏவுக்கு வரலாம். விஜய் என்டிஏவோடு சேர்ந்தால் ஸ்வீப் 200+ எப்படி பீகார்லயும் அந்த மாதிரி. விஜய் வராவிட்டால் அதிமுகவுக்கு தனிப்பெரும் கட்சியாக விக்டரி. இதுதான் நடக்க போகுது. விஜய் சேர்ந்தாலும் எங்களுக்கு லாபம், சேராட்டினா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வராதுன்னு சொல்லப்படுற மைனாரிட்டி ஓட்டையும் சிறுபான்மையினர் ஓட்டையும் இளம்பெண்கள் ஓட்டையும் பிரிச்சு எங்க வேலையை ஈஸியாக்க போறாரு. அதனால பனையூர் பங்கு தந்தை வந்தாலும் லாபம், வல்லனாலும் எங்களுக்கு லாபம். திரும்பி சொல்றேன், பொங்கலுக்கு அப்புறம் திமுக கூட்டணியில பட்டாசு வெடிக்க போது பொறுத்திருந்து பாருங்க. அமுதரசன், மணிகண்டன் சொல்லக்கூடிய கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது ஏதாவது பழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒன்றை முதல்ல தெரிஞ்சுக்கணும், இந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இல்லை அதற்கு முன்பாக இருந்த கூட எடுத்துங்க, ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்களுடைய கழகத் தலைவர் அந்த கூட்டணியை எப்படி கையாள்கிறார், கூட்டணி கட்சிகள் எப்படி சகோதரத்துவத்தோடு இருக்கிறாங்க, எப்படி ஒரே ஒத்த கொள்கையுடையவர்களாக இருக்கிறாங்க, கூட்டணி சார்ந்து எங்கேயாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னா வரல. அப்போ எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் லாபத்துக்காக தொடர்ந்து சீட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவ்வளவு தூரம் கூட்டணி கணக்குகளை பற்றி அதிமுக தொடர்ந்து ஆருடம் கணிச்சுக்கிட்டே ஜோசியம் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த அளவிற்கு அதிமுகனுடைய அஸ்திவாரம் காலியாக போயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அது அவர்கள் உணராமல், நான் இன்னும் சொல்றேன், பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் பாஜகவினுடைய கூட்டத்தில் அவமானப்படுத்தி காணொளி வெளியிட்டப்ப அதை கூட கண்டிக்க முடியாமல் வாய் பேசி வாய் மூடி அமைதியாக இருந்தது அதிமுக. இத்தனை முறை அமித்ஷாவா இருக்கட்டும், இல்ல எடப்பாடியா மோடியா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு வர்றப்பெல்லாம்
போய் அவர்களை என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு இருந்திருக்குதா? எதையாவது பேசி இருந்திருக்கிறாங்களா? இப்போ கோயம்புத்தூருக்கு வர்றப்ப தானே போறாரு எடப்பாடி பழனிசாமி. இதற்கு முன்பாக வந்தவங்கள எப்போ போய் பேசினாங்க? ஒவ்வொரு முறை கூட்டணி பத்தி பேசுறப்பவும் கூட்டணி ஆட்சி அமையும் ஜனவரியில தான் ஒரு முழு வடிவத்துக்கு வந்துரும், கவலைப்படாதீங்கன்றாரு. இல்ல அது வந்து இப்ப சொல்ற, அதாவது விரக்தியினுடைய வெளிப்பாடு. அவங்க வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்றேன், சரி செங்கோட்டையனை கட்சியில இருந்து நீக்கினீங்கல்ல, அவரு போய் யாரை பார்த்துட்டு, உங்களால கட்சியில இருந்து நீக்கிறவங்க யாரை போய் பாக்குறாங்க? ஓபிஎஸ் தரப்பு யாரை போய் பாக்குது? போய் அமித்ஷாவை பாக்குது, மோடியை பாக்குது. மோடியும் அமித்ஷாவும் சொல்றபடிதான் நாங்க இங்க நடக்கிறோம் அப்படிங்கிறாங்க. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமியால நீக்கப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க? அமித்ஷாவும் பாஜகவும் தான் வழி நடந்தது, அவங்க எங்க மேல எங்களுக்கு பெரிய பெரிய நம்பிக்கை இருக்குது, அவங்க எங்களை சேர்த்து வச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. அதிமுகவுக்கும் சேலம் மணிகண்டனுக்கும் இன்னும் வெளிப்படையா சொல்றேன், அவங்களுடைய ஆருடன் ஜோசியத்தெல்லாம் அதற்கு அப்பாற்பட்டு சொல்றேன், ஜனவரிக்கு அப்புறம், தை பிறந்ததுக்கு அப்புறம், பொங்கலுக்கு அப்புறம் திமுக கூட்டணி வலுவாகத்தான் இருக்கும். அதே சமயத்துல பொங்கலுக்கு அப்புறம், தைக்கு அப்புறம் 2026ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பதற்கு உங்களுடைய டெல்லி மேலிடம் அனுமதிக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியோட நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஏன்னா அதற்கு அனுமதிக்க போறது கிடையாது. ஏன்னா அதற்கு இல்ல முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த பொம்மலாட்ட விளையாட்டுகள் நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல அதிமுகல, இதை எல்லாம் மேலிருந்து நடத்துவது டெல்லி தலைமை, இவர்களுடைய மேலிட தலைமை, தேசிய தலைமை பாஜக. அவர்களுடைய கூற்றுப்படிதான் இங்க எல்லா காய்களும் நகர்த்தப்பட்டு இருக்குது. அதனால இவங்களுக்கு வேணுமா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் எங்க கூட்டணியில அப்படின்னு சொல்லி தான் ஜனவரியில அறிவிக்க போறாரு. அமித்ஷா தான் சொல்லணும். அது எடப்பாடி பழனிசாமியோ சேலம் மணிகண்டனோ சொல்ல முடியாது. உங்க ஓனரை பேச சொல்லுங்கிற மாதிரி அவங்க பேசட்டும். இது இவங்க சொல்லி ஒன்னும் முடிவும் கிடையாது. அதிமுக நிக்க போது, எத்தனை சீட்ல தமிழ்நாட்டுல தேர்தல்ல அதிமுக நிக்க போது, தமிழ்நாட்டுல அந்த கூட்டணியில யாரு முதலமைச்சர் வேட்பாளர், அந்த கூட்டணிக்குள்ளார யார் யார் வரணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் அமித்ஷா வந்து சார்ந்த எல்லா முடிவுகளையும் பாஜக தான் எடுக்க போகுது அப்படின்றாரு அமுதரசன். மணிகண்டன் குறுக்கிட்டீங்களா? அமுதரசன் நான் ஒரு நேரடி கேள்வி கேட்கிறேன். ஜெயலலிதா அம்மாவை வந்து இப்படிலாம் இகிழ்ந்து காணொலி போட்டாங்க, அதை கேட்க துப்பில்லாத அதிமுகன்னு சொன்னீங்க. ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேன். இன்றளவும் தமிழக மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்களை, அண்ணா ஒரு பூர்ஷ்வா, அண்ணா காலம் தொட்டு திமுக ஒரு பூர்ஷ்வா கட்சி, சாதி படிமானத்தை தூக்கி பிடித்தது அண்ணாவின் ஆட்சி காலம் அப்படின்னு விமர்சிச்சவர் உங்க கூட்டணியில் இருக்கிற சண்முகம். அதை அப்படியே வாயை பொத்தி காதை மூடிக்கிட்டு, நான் இல்லைங்க அந்த ஒரு படத்துல கிட்னி எடுக்கிறது கூப்பிடுவேன், ஐயோ போயிடாதுங்கிற மாதிரி அமைதியா இருந்தீங்களே, இது என்ன சார் அண்ணாவை இவ்வளோ அவமதிச்சுட்டு உங்க கூட்டணியிலேயே ஒரு தொடர்றார். இதை பத்தி இது வரைக்கும் யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? அமுதரசன் சொன்னதுல நான் ஒரு விஷயத்துல எவ்வளவு மோசமா பேசுனுச்சு பாஜக. அம்மாவை கூட விடுங்க, அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆண்மையற்றவர்கள் போல செயல்படுறாங்கன்னு பாஜக பேசுனுச்சு. இயக்கிறது கூட்டணி சீட்டு எல்லாம் முடிவு பண்ண போறது பாஜக தான் சொல்றாரு. அதுக்கு வாங்க, கூட்டணி அமையறதுக்கு டெல்லி விமானம் ஏறி சென்னையில வந்து ஹோட்டல்ல 5 மணி நேரம், முதல்ல பிரஸ் மீட் 10 மணிக்கு, 11:30 மணிக்கு, 2 மணிக்கு, 4 மணிக்குன்னு டெல்லி தலைமை காத்திருந்து பழனிசாமியின் பவரை தெரிஞ்சுக்கிட்டு கூட்டணி அமைச்சிருக்குது. முதல் சிட்டிங்லேயே உட்கார்ந்து 2 பேரும் பேசுனப்ப மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ, 2029 ஃபார் பிஜேபிங்கிற ஒற்றை புள்ளியில சேர்ந்திருக்காங்க. பீகார்ல நிதிஷ்குமார்ங்கிற ஒரு ரீஜனல் தலைவரை வச்சுதான் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறது புரிஞ்சு கொண்ட பாஜக, யார் என்று தெரிகிறதா, எடப்பாடி பழனிசாமி தீ என்று புரிகிறதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சார் இவர் யாரோ டெல்லி பாஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்ல போறாங்க? இதெல்லாம் திருப்பி சொல்றேன், பாவம் நீங்க டெல்லி பாஸ்லாம் ஒண்ணும் சொல்லல அப்படிங்க. தை பிறந்தால் அதிமுக கூட்டணிக்கு சார், ஒரே நிமிஷம், ஒரு வாரத்தை முடிச்சிடுறேன். ஒரு தை பிறந்தால் அதிமுக கூட்டணிக்கு வழி பிறக்கும், தை பிறந்தால் திமுக கூட்டணிக்கு வழி பிறக்கும். சார் இந்த மாதிரி பல ஜோசியம் ஜாதக உருட்டின கட்டம் எல்லாமே நாங்கள் பொய்யாக்கிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சேலம் மணிகண்டனுக்கு பார்க்கறது யார் என்று தெரிகிறதா, தீ என்று புரிகிறதான்னு பாஜகவும் தமிழ்நாட்டு மக்களும் தீப்பொறி ஆர்வமா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் அதிமுக நிலையை இருந்துட்டு இருக்கு. போற போக்குல வந்துட்டு நிறைய கட்சிகள் வந்து மாறி மாறி அறிஞர் அண்ணாவை விமர்சனம் பண்ணியிருக்காங்க, ஐயா காமராஜரை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அரசியலில் சொந்த கட்சியை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மறைச்சிட்டு எதிர்கட்சி பேசினதை ஒண்டி நல்லா லாபகரமாக எல்லாமே பேசுகிறாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
பேரறிஞர் அண்ணாவாகட்டும் இல்லை ஐயா காமராஜர் ஆகட்டும் மக்களோட நல் மதிப்பெண் பெற்றவங்க. அவங்கள கொச்சைப்படுத்தும் போது குறைந்தபட்சம் ஒரு கோபம் வரணும். அது கூட்டணியில் இருந்தாலும் கூட அது வராமல் நிறைய நேரத்தில் கடந்து போயிருக்காங்க. இது காங்கிரஸுக்கும் பொருந்தும், இது அதிமுகவுக்கும் பொருந்தும். அதே மாதிரி நிறைய நேரத்தில் திமுகவும் இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு காமராஜரை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. யாரை பற்றி யார் பேசுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், என்டிஏ கூட்டணி அப்படின்னு இந்த கூட்டணி நீங்கள் சொன்னீங்கன்னா அது பலவீனமாகும். இது அதிமுக கூட்டணி, அதிமுக தலைமையில் பிஜேபி வந்து சேர்ந்துக்குச்சின்னு சொல்லி நீங்கள் கட்டமைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது பிரச்சாரத்துக்கும் சரி மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கும் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து டெல்லியிலேருந்து அமித்ஷா, எதுக்குங்க அமித்ஷா சொல்லணும் தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர்னு? தமிழக மக்கள் முடிவு பண்ணுவாங்க. கடந்த காலத்தில் அப்படியா இருந்தது? அந்த பார்வையே தப்பு. அந்த பார்வை ஒருவேளை அதிமுக யாருக்குன்னா இருந்ததுன்னா கூட அதை வந்து தண்ணியை ஊற்றி அழைச்சிடணும். அதே மாதிரி இந்தியா கூட்டணி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் சிக்கல். ஏன்னா தொடர்ந்து இந்தியா கூட்டணின்னு வச்சாவே தோல்வி மேலே தோல்வி. அதனால் தமிழகத்தில் பாரம்பரியமாக அதிமுக கூட்டணி திமுக கூட்டணின்னு அதை எடுத்துகிட்டு போயிட்டா நல்லது. டெல்லியிலேருந்து வருவாங்க, ஜி சொல்லுவாங்க, காங்கிரஸ்லேருந்து மேலிட பார்வையாளர் 5 பேர் வருவாங்க, 3 பேர் டிஃபன் சாப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு வச்சா அது திராவிட கட்சிகள் சிக்கல். ரைட்டு. கோபண்ணா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னது. இல்லை ஒரு அகில இந்திய கட்சி சில முடிவுகளை அகில இந்திய தலைமை தான் எடுக்கும். அது பலமுறை வந்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி சொல்ல வேண்டாம், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி சொல்லுங்க, அப்பதான் எடுக்குங்கிறத அவர் சொன்னது. அதுக்காக நேரம் அப்படிலாம் இல்லை. இந்தியா கூட்டணின்னு சொல்லி ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறோம். 40 இடத்துலையும் வெற்றி பெற்றோம். உங்ககிட்ட கேட்கணுமா? 40 இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்கோம். ஆட்சி மாற்றம் வரும், நாங்கள் வரல. நான் யதார்த்தத்துக்கு பேசுறேன்னா நான் 2 திராவிட கட்சிகளுக்கு நல்லதை தான் சொல்றேன். இல்ல நீங்க என்டிஏ இந்தியா பிஜேபி காங்கிரஸ் போனீங்கன்னா நரேட்டிவ் வீக் ஆயிடும். ஓகே. இல்லைங்க ஒரு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பொதுவான பெயர் வைக்கிறோம். ஏன்னா பல கட்சிங்க இருக்காங்க. அதனால அதுக்கு வந்து இந்தியா கூட்டணி வச்சோம். ஏற்கனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த பேரையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக இதில் வந்து பெயர் வைக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. திமுகவும் அதனுடைய உள்ளிட்ட இல்லைன்றார் பேர் வைக்கிறதுல தான் பிரச்சனை. இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கற்பனையான இது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. நல்ல இணக்கம் நல்லிணக்கத்தோடு இந்த கூட்டணி இருக்கிறது. 45% வாக்குகளை பெற்ற 2021 தேர்தலில் பார்லிமெண்ட்டில் 47% மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். இன்னும் அதிமுக வந்து அடுத்து இன்னும் ஒரு கட்சி கூட போய் சேரல. சரி, அவங்களோட யாரும் சேருவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா எல்லாம் வந்து மற்ற கட்சிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அதிமுகவோட சேர முன் வரவில்லை. ஏன்னா இன்றைக்கி நான் கேட்குறேன், அதிமுக ஒரு மாநில கட்சி தானே. இன்றைக்கி மோடி ஆட்சியில் கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலும் மெட்ரோ ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கு. முதல் நாள் கட்டார் இன்னைக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல ஈரப்பதம் 17 22 மறுக்கப்பட்டிருக்கு. அது குறித்து அதிமுக பேசியிருக்கா என்ன? ஒரே ஒரு விஷயம், டெல்லி மெட்ராஸ்ல இருந்து ரொம்ப தொல்லை சார். இங்க இருக்கிற புனித கோட்டையில யார் முதலமைச்சராக வரணுன்றத அன்னாரிவாளன் தேனாம்பேட்லையோ இல்லை ராயப்பேட்டையில் இருக்கிற அவை சண்முக சாலையில் அதிமுக தலைமையகம் முடிவு பண்ணா புனித கோட்டைக்கு வசதி. நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா தொலைவு. அது மக்களுக்கு பிடிக்கலன்றத நான் யதார்த்தமா சொல்றேன். தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் என்பது மு.க. ஸ்டாலின் என்றது முடிவான விஷயம். அதுல போய் என்ன இருக்கு? தொகுதி பங்கீடு தாங்க பிரச்சனை. இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லைங்க, அந்த பேர்லோட இல்லை. இங்க வந்து திமுக கூட்டணி தான் மக்கள் சொல்றாங்க. அதிமுக கூட்டணின்னு சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அது அமித்ஷா கூட்டணியா இருக்கு, அதை அவங்களே மறுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், திமுக கூட்டணி தான் மக்கள் சொல்றாங்க. அதை காங்கிரஸ் யாரும் மறுக்கிறது இல்லை. அவங்களுக்குள்ள நல்ல பாண்டு தான் இருக்கு. ஆனா இந்திய அளவில் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டா அவங்க, ஏன்னா மம்தா பானர்ஜி வரை இருக்கிறாங்க. இங்க யார் மம்தா பானர்ஜி, இங்க யார் இருக்கிறாங்க? இன்னொன்னு சொல்லவா, இந்தியா கூட்டணிங்கிற பேர் தான் இங்க இல்லையே ஒழிய இந்தியா கூட்டணி உருப்படியா இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும் தான். கேரளால கூட கிடையாது. இங்க தான் கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறாங்க, காங்கிரஸும் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் சண்டை போடாமல் இருக்கிற ஒரே கூட்டணி இங்கே தான். டெல்லியில் கிடையாது இந்தியா கூட்டணி, கேரளாவில் கிடையாது, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அடிச்சுக்கிறாங்க, மேற்கு வங்கத்தில் கிடையாது, பீகாரில் இப்போ கூட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்த்துக்கல. சோ இந்தியா கூட்டணி உருப்படியா இருக்கு தமிழ்நாட்டுல. சொல்றது அப்படி இல்ல, வந்து முடிவு எடுக்க வேண்டியது ஒண்ணு அறிவாலயத்துல எடுக்கறாங்க, எடப்பாடியில இல்ல ராயப்பேட்டையில. அத அப்படிதான் எடுக்கணும். இல்ல அந்த இஷ்யூ உங்களுக்கு அதிமுக மட்டும் தான் இருக்கு. திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக போன முறை பிஜேபி வந்தப்ப சீட்டை கம்மியா தான் கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி தூக்கி நிறைய எல்லாம் கொடுக்கல. இந்த வாட்டியும் பாருங்க, he will be a tough negotiator. கூட்டணி விட்டு வெளியே ஒரு வாட்டி வெளியில வந்து கேட்க போறோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை உடனே அவங்க மறுக்கணும். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையும்
இந்தியா முழுக்குமே மாநில கட்சிகள் தாங்க தீர்மானிக்கணும். காங்கிரஸோ பாஜகவோ தீர்மானிக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் மாநில கட்சிகள் தீர்மானிக்கிற இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ அல்லது திமுக இருக்கக்கூடிய எந்த கூட்டணி கட்சிகளோ எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லல. நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம், நாங்க முடிவு எடுக்கிறோம், எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறோம்னு சொல்லல. ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க சொல்றாங்க அப்படின்னா அதிமுக சொல்றாங்க. இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க திமுக தலைமையிலான கூட்டணி, இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, முதலமைச்சர் 26லயும் எங்களுடைய தலைவர் தான். அதே கேள்வி அந்த பக்கம் திருப்புங்க அதிமுகவுக்கு. இந்த எந்த கேள்விக்காவது பதில் இருக்குதா அல்லது தைரியமா அவங்களால சொல்ல முடியுதா? கூட்டணி இல்லன்னு கூட்டணி ஆட்சி இல்லன்னு சொன்னாலும் தைரியமா பாஜகவுக்கு தான் இந்த பதில சொல்றோம்னு சொல்ல முடியுதா? நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கட்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.